ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் சில பக்திவினோத் ಠಾಕೂರ್ಗೆ சரணாகதி புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். சரணாகதிக்கு 6 அங்கங்கள், அதில் இப்போ 3ஆவதுல இருக்கோம். கோப்திருத்வ வர்ணன். கோப்திருத்வ வர்ணன் சொன்னால், பகவான் தான் எனக்கு பாலனை பண்ணிகிட்ருக்காரு, அந்த நம்பிக்கையுடனே வாழுவது. அதுக்கு நேற்று வந்தது 1வது இது, இன்றைக்கி 2வது. தாரா புத்திர நிஜதேக குடும்ப பாலனே சர்வதா வியாக்குலாமி சின்னு மணிமணி. நான் எப்பவுமே என் மனைவி, என் குழந்தைகள், என் உடம்பு, என் நண்பர், இவங்களுக்கு எப்படி பார்த்துக்கொள்ளணும், இவங்களுக்கு எப்படி என்ன சொல்கிறது, பாலனை பண்ணுறது, இதுக்கு பார்த்து தான் எப்போவுமே கவலையில் இருந்துட்டு இருந்தேன். கேமனே அர்ஜிபா அர்த்த ஜஷ கிசே பாய்பா கன்யா புத்திர விவாக கேமனே சம்பாதிபா. எப்படி பணம் சம்பாதனை பண்ணுவேன், எப்படி பேர் புகழ்ச்சி எனக்கு கிடைக்கும், எப்படி என் மகனுக்கு கல்யாணம் பண்ணுவேன், இந்த கவலை, இந்த சிந்தனை தான் எப்போவுமே நடந்துட்டு இருக்கு. ஏபே ஆத்ம சமர்ப்பணே சிந்தா நாஹி யார் துமி நிர்வாகி பே பிரபு சம்சார தொமார். இப்போ நான் பகவானே தாமரை பாதத்தில் முழுசு ஆத்ம சமர்ப்பணம் எல்லாமே சமர்ப்பணம் பண்ணியாச்சு. எனக்கு எந்த கவலை கிடையாது. இது உன் குடும்பம், கண்டிப்பாக நீ இது பாலனை பண்ணுவேன். துமித பாலிபே மொரே நிஜ தாஸ் ஜானி தோமார சேவாய பிரபு பட சுகமானி. ஓ பகவானே, நீ கண்டிப்பாக எனக்கு என் குடும்ப பாலனை பண்ணுவேன், எனக்கு தெரியும். நான் உனக்கு தாசன். என்ன சேவை, நான் உனக்கு என்ன சேவை பண்ணிட்டு இருக்கேன், அது வச்சு நீ திருப்தியாகி இப்படி பண்ணிட்டு இருக்கேன். तोमार इच्छा है प्रभु सब कार्य है जीव बोले करियामी सत्य सत्यम है सत्य नहीं. ஓ பகவானே, எல்லா உன் விருப்பம் போல தான் நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்தில். பட் ஒரு முட்டாள் ஜீவன் நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நினச்சிட்டு இருக்கான். இது உண்மை கிடையாது. ஜீவக்கே கரித்து பாரு துமி நா கரிலே ஆஷா மாத்திர ஜீவ் கரே தவா இச்சா பலே. ஒன்று விருப்பம் இல்லாமல் ஒரு ஜீவன் என்ன பண்ண முடியும்? ஒரு ஜீவன் வேறு ஆசைப்பட முடியும்? உன் கருணை வச்சு தான் எல்லா ஜீவன்ಗಳಿಗೆ அவங்கள ஆசை நிறைவேறிட்டிருக்கு. நிಶ್ಚಿಂತ ಹಿಯ ಆಮಿ ಸೇವಿಬಾ ತೊಮಾಯ್ ಗ್ರಹೇ ಭಾಲ ಮಂದ ಹೈಲೆ ನಾಹಿ மோர்த்தாய். எந்த கவலை இல்லாமல் நான் உனக்கு சேவை செய்வேன். வீட்டில் எதுவுமே நல்லது நடந்தால் சரி, கெட்டது நடந்தால் சரி, நான் அதுக்கு பொறுப்பு எடுக்க போக மாட்டேன். ಭಕ್ತಿ ವಿನೋದ ನಿಜ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ತ್ಯಾಜಿಯ ತೋಮಾರ ಚರಣ ಸೇವೆ அக்கிஞ்சனையா. பக்தி வினோதா தனக்கு உண்மையான சுவாதந்திரம் தியாகம் பண்ணிட்டு பகவானே உன் தாமரை சேவை நான் எந்த விதமான பௌத்திக பற்றுதல் இல்லாமல் பண்ணுவேன். பல விஷயங்கள் இங்கே வருது. நமக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு பேச்சு வருது. என்ன, பகவான் தான் எல்லாம் நடத்துவார். இது நம்ம பேசுவோம், வாயில் பேசுவோம், அதுபோல் வாழ்விட்டு இருக்கோமா? பாருங்க, இங்கே தொடக்கம் எப்படி பண்ணாங்க. நான் எப்போவுமே குடும்பம் சொன்னால் என் மனைவி, என் குழந்தைகள், என் உடம்பு, வேறு குடும்பத்தில் உள்ளவங்க அவங்கள பார்த்து நினச்சிட்டு அந்த
கவலை சொல்லலாம், இந்த சிந்தனை தான் எப்போவுமே மனசில் இருந்திருக்கும். பட் சரணாகதி சொன்னால் குடும்பம், நம்ம உடம்பு, நமக்கு சேர்ந்தவங்களை நம்ம யார் நினச்சிருக்கோம் அவங்கள பார்த்து நமக்கு சிந்தனை இருக்காது. நம்ம கடுமை நம்ம பண்ணுவோம், அந்த சிந்தனை மனசில் வராது. மனசு உணர்வு இதயத்தில் எப்போவுமே பகவான் சேவைகள் வரும். இது சரணாகத்திக்கு ஒரு அடையாளம். நமக்கு இந்த உலகத்தில் உள்ள நம்ம கடுமைகளுக்கு உள்ள இல்லை இந்த உடம்புக்கு உள்ள கவலை இருக்காது. ரெண்டாவது பேரு புகழ்ச்சிக்கு உள்ள ஆசை போயிடும். இங்கே சமுதாயத்தில் சம்சாரத்தில் மகனுக்கு கல்யாணத்துக்கு உள்ள கவலை இருக்காது. ஏன்னா நமக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்தாச்சு. சரணாகதி சொன்னால் நம்ம பகவானுக்கு சரணம் எடுத்திருக்கோம் சொன்னால் நமக்கு ஒரு நம்பிக்கை வந்தாச்சு. என்ன நடக்குது எல்லாம் நல்லதுக்கு வேண்டியதாக நடக்குது. வெளியில் பார்க்கும்போது அது சரியாக நடந்திருக்கு, சரியாக நடக்காமல் இருக்குது. நம்ம நினச்ச போல நடந்திருக்கு, நம்ம நினச்ச போல நடக்காமல் இருக்கும். நமக்கு அந்த விஷயத்தில் கவலை இருக்காது. ஏன்னா ஏன் அப்படி ஆகிட்டு இருக்கு, நம்ம ஆத்ம சமர்ப்பணம் பண்ணியாச்சு பகவானுக்கு. அப்போ எந்த கவலை இருக்காது. இதுக்கு முன்னாடி என்ன வந்தது, பயம் போயிடும். ரெண்டாவது நம்ம சரணாகதி ஆகும்போது நமக்கு எந்த விதமான கவலை இருக்காது. இந்த சமுதாயத்தில், இந்த சம்சாரத்தில், குடும்பத்தில் நம்ம பொறுப்புகளை நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். கவலை எங்கேயுமே இருக்காது. அது நல்லது நடந்தால் சரி, கெட்டது நடந்தால் சரி, நம்ம அப்படி நம்பிக்கையில் வாழ்க்கை கொண்டுட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த சம்சாரம் நமக்குள்ளதல்ல, அந்த ஆர்வை வந்துடும். இந்த சம்சாரம் நித்தியமானது கிடையாது, அந்த ஆர்வை வந்துடும். நமக்கு உடம்பு இருக்குது, நம்ம என்ன கடுமை பண்ணணும் அந்த கடுமை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது நமக்கு உண்மை புரிஞ்சிடும். உண்மை என்ன, இந்த சம்சாரம் பகவானுக்கு உள்ளது. நான் ஒரு ஜீவன், நான் பகவானுக்கு சேவை பண்ணணும். நான் சேவை பண்ணலை பகவானுக்கு சொன்னால் எனக்கு என்ன நடக்கும்? அப்போ நான் குடும்பத்தில் இருந்து சம்சாரத்தில் இருந்து எப்படி வாழுவேன்? இது பகவானுக்கு உள்ள சம்சாரம், இது பகவானுக்கு உள்ள குடும்பம். நான் என் கடமை பண்ணுவேன். பலன் சரி வந்தால், எனக்கு அனுகூலமாக வந்தால் சரி, எனக்கு பிடிக்காத போல வந்தால் சரி, இனி அது பகவானுக்கு விருப்பம் சொல்லி நான் என் முயற்சி நல்ல முறையாக பண்ணுவேன். ஏன் நல்ல முறையாக பண்ணுவேன்? இது பகவான் எனக்கு கொடுத்த கடமை. பகவானுக்கு உள்ள குடும்பம், பகவானுக்கு உள்ள தாசதாசியர் எல்லாமே என் குடும்பத்தில். இப்போ என் கடமை நான் சரியாக பண்ணுவேன். பட் நான் எதிர்பார்க்க மாட்டேன். அடுத்த சொல்லிட்டு இருக்காரு, நான் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பேன் சொல்லி. ஏன் சந்தோஷமாக இருப்பேன்? நான் எல்லாமே சமர்ப்பண பாவத்தில் பண்ணுவேன், எல்லாம் சேவை போல பண்ணுவேன். அப்போ நான் சந்தோஷமாக இருப்பேன். அப்புறம் சொல்லிட்டு இருக்காரு, பகவானு எல்லா ஒன்று விருப்பம் போல தான் இந்த உலகத்தில் நடக்குது. ஒரு மாயிலே மோகத்தில் உள்ள ஜீவன் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கான். இது உண்மை கிடையாது. நம்ம இந்த உண்மை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும். நான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பாவம் விட்டு என் கையில் எவ்வளோ சேவை முடியுது, அது எங்கே இருந்தால் சரி, குடும்பத்தில் இருந்தால் சரி, கோயிலில் இருந்தால் சரி, சமுதாயத்தில் இருந்தால் சரி, பகவான் போட்ட உலகம். இங்கே தவறு எதுவுமே கிடையாது, குறை ஒன்றும் கிடையாது. இந்த நான் சொல்லி வந்துவிடலாம், நான் பண்ணுவேன், நான் பண்ணாமல் நடக்காது, நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நான் தான் நமக்கு மாயில போட்டிருக்கு. நம்ம அந்த நானும் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பாவம் விட்டுட்டு பகவானுக்கு சேவை பண்ணணும், பகவானுக்கு திருப்தி பண்ணணும். இந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் எல்லாம் பகவானுக்கு உள்ளவர். இந்த உடம்பு பகவான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பகவானுக்கு உள்ளது.
ஒரு ஜீவன் எதுவுமே பண்ண முடியுமா கேட்டுட்டு இருக்காரு. அவரே ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. பகவான் விருப்பம் இல்லாமல் ஒரு ஜீவன் தனியாக எதுவுமே பண்ண முடியுமா? பகவான் கருணை வச்சுதா ஜீவன் தன் ஆசைகள் என்ன ஆசை இருக்கு அது நிறைவேறது. அப்படி இருந்தா நமக்கு அந்த ஆர்வம் வந்தாச்சுன்னா நம்ம என்ன ஆசை வச்சிருப்போம்? பகவான் விருப்பம் பகவான் கருணை வச்சுதான் ஒரு ஜீவனுக்கு ஆசைகளும் நிறைவேறது. அப்போ என்ன ஆசை வச்சிருப்போம்? யோசனை பண்ணுங்க. இந்த தாத்காலிகமான ஆசைகள் வச்சு நம்ம இந்த சம்சாரத்தில் மாட்டிட்டு இருக்கோம். இங்கே எது வாங்கின கடன் போல ஒரு ஆசை வரனா நமக்கு நிறைவேறினா திருப்பி அதுக்கு வட்டி உடனே திருப்பி எவ்வளோ பிரிவி எடுக்க முடியும்னு தெரியாது. அப்போ புத்திசாலித்தனம் என்ன? நான் இந்த உடம்பு கிடையாது, நான் ஒரு ஜீவன், ஒரு ஆத்மாவு. எனக்கு உண்மையான கடிமை தர்மம் சொரூபம் பகவானுக்கு சேவை பண்ணுறது, பகவானுக்கு திருப்தி பண்ணுறது. அது இறந்து போன அப்புறம் நான் இப்போ இங்கே ஜபம் பண்ணிகிட்டு இருக்கேன், அப்புறம் இறந்து போன அப்புறம் அது தானே நடக்கும், அப்படி கிடையாது. இல்லை ஆத்மீக ஆசைகள் நமக்கு இப்போது தகுதி கிடையாது சொல்லிடுவான் நிறைய பேர். அதெல்லாம் நினைக்கக்கூடாது, அதெல்லாம் நமக்கு தகுதி கிடையாது, அப்படி கிடையாது. ஆசை இல்லாமல் ஜீவன் இருக்க முடியாது. ஒரு ஆத்மாவை ஆசை இல்லாமல் இருக்க முடியாது. நம்ம ஆசைகள் பகவான் சேவை பண்ணுறது, பகவானுக்கு லீலைகளை தரிசனம் பண்ணுறது, அதில் கொண்டு போகிறது. அப்போ நமக்கு கவலை இல்லாமல் நம்ம கடுமைகளும் பண்ணலாம். நம்ம குரு மகாராஜ் சொல்லுவார், இது ஜீவன், இந்த பக்கம் கிருஷ்ணன், இந்த பக்கம் மாயை. நம்ம எவ்வளோ கிருஷ்ணர் பக்கம் போவோமோ அவ்வளோ மாயைக்கு தூரம் ஆகிட்டு இருக்கோம். எவ்வளோ மாயை பக்கம் போவோமா கிருஷ்ணருக்கு தூரம் ஆகிட்டு இருக்கோம். அந்த சுவாதந்திரம் நம்ம கையில் இருக்குது. அந்த கிருஷ்ணர் பக்கம் போவோமா மாய பக்கம் போகணுமா அது நம்ம கையில் இருக்குது. பட் நிறைய வாட்டி நம்ம கிருஷ்ணன் வேணும் மாயை வேணும் அப்படி உட்காந்துருக்கோம். இருட்டு வெளிச்சம் ஒரே இடத்துல இருக்க முடியாது. பகவான் கிருஷ்ணர் சின்ன வெளிச்சம், இந்த மாயை இந்த சம்சாரம் சொன்னால் இருட்டு. பட் இருட்டில் கூட நம்ம ஒரு வெளிச்சம் வச்சு போனால் நமக்கு எந்த பிரச்சனை கிடையாது. நம்ம இருக்கிறது வரை இப்போ இங்கே என்ன நம்ம ஆத்மா சொல்லி எப்படி போக முடியாதல்ல. இந்த சம்சாரத்தில் சமுதாயத்தில் இருக்கிறது வரை நம்ம ரெண்டு விஷயம் பண்ண முடியும். இங்கே உள்ள கடுமைகள் நம்ம பலன் எதிர்பார்க்காம பகவானுக்கு சமர்ப்பண பாவத்தில் பண்ணுறது, பகவானுக்கு சேவை போல பண்ணுறது. இதுக்கு கூட நம்ம ஹரி குரு வைஷ்ணவருக்கு திருப்தி பண்ணுறது போல வாழ்க்கை வாழ்வது சொன்னால் அவங்களுக்கு சேவை, அவங்கக்கிட்ட சேவை வாங்குறதால நம்ம அவருக்கு எப்படி சேவை பண்ண முடியும், எப்படி அவங்களுக்கு திருப்தி பண்ண முடியும். அப்படி நம்ம வாழ்க்கை கொண்டு போனால் ஒரு முக்கியமான வேலை நடக்குது. நம்ம சுவாதந்திரம் விட வேண்டி வரும். சுவாதந்திரம் விடுறது சொன்னால் இங்கே உள்ள இந்த பௌத்திக சொத்து, பௌத்திக குடும்பம், இந்த உடம்பு, இதில் எல்லாம் பற்றுதல் விடுறது. பற்றுதல் விட்டு சுவாதந்திரம் விட்டு பகவான் தாமரை பாதத்தில் சரணெடுக்கிறது. இந்த நான் எனக்கு இவ்வளவு இது அது இந்த பற்றுதல் விடுறது, சுவாதந்திரம் விடுறது. இப்போ இந்த கீர்த்தனில் 2-3 முக்கியமான பேச்சு வந்தது. ஒன்று, நம்ம சரணாகதி எடுக்கும்போது நமக்கு இந்த உடம்புக்கு சேர்ந்தவங்களும் நம்ம குடும்பம் நம்ம இதுக்கு என்ன கவலை இருந்தது அந்த கவலை போயிடும். கவலை இருக்காது.
பேரு புகழ்ச்சிக்கு உள்ள ஆசை போயிடும். ஃபஸ்ட்டு சொன்னார் பயம் போயிடும். இந்த கீர்த்தனையில் முக்கியமானது சொன்னார், நம்ம சரணாகதி சரியான முறையில் ஆனால் நமக்கு கவலை போயிடும், பேரு புகழ்ச்சிக்கு ஆசை போயிடும். வந்து நம்ம நான் பண்ணிகிட்ருக்கேன் அந்த அது பாவம் போயிடும். எனக்கு தெரிஞ்சிடும் பகவான் கருணை வச்சு தான் நமக்கு ஆசைகளை நிறைவேறிட்டு இருக்கு. அப்போ ஏன் இந்த தாத்காலிகமான ஆசை வைக்கிறது? நம்ம ஆத்மீக ஆசை வச்சு வாழ்வது. சில பேர் பக்தி பண்ணிகிட்டு இருக்கான், ஆத்மீக ஆசை கிடையாது. அப்படி இல்லை. ஆத்மீக ஆசை சொன்னால் நம்ம பகவானுக்கே உண்மையான சேவக்கர், பகவானுக்கு சேவை பண்ணணும், அந்த ஆசை வச்சு வாழ்வது. கடைசியாக சொல்லிகிட்ருக்காரு, நம்ம சுவாதந்திரம் விட்டு, பற்றுதல் விட்டு பகவானுக்கு சரணாவது. ஹரி போல் தண்டோத்.